இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் பொறுப்பாளர் அனிபால் நேரு நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் பொறுப்பாளர் அனிபால் நேரு நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த PSBB மில்லினியம் பள்ளியில் ரசனரங்கம் 12 த ஜேர்னி ஆஃப் மேட்டர்ஸ் என்ற தலைப்பில் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் த PSBB மில்லினியம் பள்ளியில் ரசனரங்கம் 12 த ஜேர்னி ஆஃப் மேட்டர்ஸ் என்ற தலைப்பில் 12வது ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் 2/8/2024 அன்று மாலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி அவர்கள் தலைமையில் ராஜேந்திரா எக்ஸிகியூட்டிவ் ட்ரஸ்டி த PSBB எஜுகேஷன் ட்ரஸ்ட் அபினவ் தார் மென்டார் அண்ட் அட்வைசர் த PSBB மில்லினியம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இவர்களின் முன்னிலையில் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் R பானுமதி நியூராலிஸ்ட் மற்றும் மகாலட்சுமி குமார் பிரின்சிபல் PSBB LLA பெங்களூர் அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் அமைந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து பாராட்டி பேசினர். மாணவர்களும் பெற்றோர்களும் திரளாக இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். என் ஆசை என்னன்னு யாரும் கேட்கவே. உனக்கு ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட், டேலண்ட் அது தெரியும் மேடம். நான் சொல்றேன், நீட் கிளியர் பண்ணி MBBS சீட் வாங்கணும் அவ்வளவு. உங்க ஆசையே கேட்கல. I can draw well. ஆர்டிஸ்ட் ஆகணும். இஜாத்துள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை. ஆடி அமாவாசை பற்றின சிறப்பு விளக்கம். ஆடி அமாவாசையை பற்றின சிறப்பு விளக்கம். மனிதர்களாகிய நம் அனைவருக்கும் 365 நாட்கள். ஆனால் அவையே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றும் ரிஷி அவர்களுக்கும் ஒரு நாள் என்று கணக்கிடப்படுகின்றது. நமது ஒரு வருடம், அதாவது ஒரு நாள் பகல் பொழுது அவர்களுக்கு 6 மாத காலமாகவும் ஒரு நாள் இரவு பொழுது 6 மாத காலமாகவும் கணக்கிடப்படுகின்றது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலமும் அவர்களுக்கு மேல் உலகிலேயே பகல் பொழுதாகவும், ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய 6 மாதங்கள் பூமியிலே இரவு பொழுதாகவும் கழிக்கின்றார்கள். பித்ருக்களுக்கும் அப்படியே. இந்த ஆடி மாதத்திலே சூரிய பகவான் தட்சிணாயனம் என்னும் சொல்லக்கூடிய வடக்கிலிருந்து தெற்கு பகுதிக்கு ரதத்தை ஓட்டி செல்வார். அதேபோல தை மாதம் முதல் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ரதத்தை செலுத்துவார். இந்த காலகட்டம் தக்ஷாயானம், உத்தராயானம் என்று மாறுகின்ற பொழுது தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பித்ருக்கள் அவர்கள் இந்த பூமியிலே 6 மாத காலம் தங்குகிறார்கள். அதில் சிறப்பான மாதமாகிய ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதமாகும். இந்த 3 மாதங்களிலே வரும் அமாவாசை மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக இன்று அமாவாசை அன்று அனைவரும் பூமிக்கு திரும்புவார்கள். அன்றைய தினம் நாம் தர்ப்பணம் செய்து புண்ணிய நதிகளிலே நீராடுவது மிக மிக சிறப்பு. புண்ணிய நதி, ஆறு, நீர்நிலைகள், கடல் போன்றவற்றில் தர்ப்பணம் செய்து நீராடுவது சால சிறந்தது. ஆகையால் தானே இன்றைய தினம் ஒவ்வொரு திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளே கடலை நோக்கி சென்று தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய புனித நீராடுதல் நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். மேல் உலகிலிருந்து வரக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் விதமாக தெய்வங்களே நேரில் சென்று அழைப்பதாகவும் அர்த்தம். பித்ருக்களுக்கு முறையாக தர்ப்பணம் செய்யாதவர்கள் இந்த ஆடி அமாவாசையை, புரட்டாசி அமாவாசையை, தை அமாவாசையை முறையாக கொண்டு தர்ப்பணம் செய்வது மிக மிக நன்று. தேவர்களும் ரிஷிகளும் கூட ஆசீர்களை வழங்குவார்கள். நாளும் கோளும் ஒன்றாக சேருகின்ற நாள். நாளுக்கு அதிபதி சந்திரன், ஒரு மாதத்திற்கு அதிபதி சூரியன். இவர்கள் அனைவரும் நேர் ஒன்றாக ஒரே கோட்டில் பூமிக்கு இறங்குவது அமாவாசை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இன்றைய தினம் ஆடி அமாவாசை மிக சிறப்புடையது. இன்று முறையாக தர்ப்பணம் செய்தவர்கள் அவரவர் குல தெய்வங்களுக்கு சென்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் மிக மிக நன்றதாகும். அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சால சிறந்தது. புதுச்சேரி உருளைன்
உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெற்றது. 6ஆம் நாளான ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்று அம்மன் மின் விளக்கு அலங்காரமும் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் திரு சுப்பிரமணியன், திருமதி கௌரி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அருகில் திரு பாலன், திருமதி விஜயா பாலன், துளசி ஸ்டோர் உரிமையாளர் திரு துரைராஜ், மைத்ரி துரைராஜ், பிரசன்னா, ரம்யா, டாக்டர் சீனிவாசன், டாக்டர் கோகிலா மற்றும் அருள் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் பெருமாள் ராஜா, விஜி பெருமாள் ராஜா உடன் இருந்தனர். கோவில் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதி பொன்னியம்மன் கோவில் மற்றும் சோலை நகர் கங்கைமுத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆகிய 3 ஆலயங்களிலும் ஆடி திருவிழா நடைபெற்றது. இதில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊடகப் பிரிவு பாஜக மாவட்ட தலைவர் MR சரவணன் மற்றும் நிர்வாகிகள் அருண்குமார், சசி, வினோத், ஹரிஹரன், தமிழ்வேல், லோகேஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் NR காங்கிரஸ் பிரமுகர் பூவரசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி NR காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் பூவரசன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் சந்திப்பில் முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞருமான பூவரசன் தலைமையில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், AKD ஆறுமுகம், வன்னிய பேர் இயக்கத்தின் நிறுவனர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் இதில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மறைந்த பாண்லே முன்னாள் மேலாண் இயக்குனர் நவநீத கண்ணன் சார்பில் அவரது மகன் தொழிலதிபர் கார்த்திகேயன் உத்தரவின் பெயரில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி வளாகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகூர் கிழக்கு வீதி காவல் நிலையம் அருகே சுமார் 1000க்கும் மேற்பட்ட அங்குள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள சகோதரர் வாழ்வு பணி இல்லத்தில் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊழியர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் செய்திருந்தனர். மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள்.
புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, சம்பத் எம்எல்ஏ, செந்தில்குமார் எம்எல்ஏ மற்றும் கழக பொறுப்பாளர்கள் கோபால், சக்திவேல் மற்றும் கழக சகோதரர்கள் ராஜா, மோரிஸ், செந்தில் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகளும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரியின் முதலமைச்சருமான மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா 4/8/2024 அன்று நடைபெற இருக்கின்றது. அதனை முன்னிட்டு 3/8/2024 அன்று மாலை 7 மணியளவில் மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும், 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகளும், ஆட்டோ ஓட்டும் தோழர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மக்கள் முதல்வர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை சபாநாயகர் திரு ராஜவேல் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் அவர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜவஹர் அவர்களின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர், மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியினை உப்பளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் டாக்டர் பி. பாஸ்கர் அவர்கள் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். பிரான்ஸ் நாட்டின் திருவள்ளுவர் மற்றும் காந்தி சிலை அமைத்த குழுவினருக்கு புதுவை தமிழ் சங்கத்தின் பாராட்டு விழா நடைபெற்றது. செவாலியே தமிழ் மாமணி ராச வெங்கடேசனார் அறக்கட்டளை சார்பில் புதுவை தமிழ் சங்கத்தில் பிரான்ஸ் நாட்டில் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு முழு உருவ சிலை அமைத்த ஓழையால் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன் சிலையை உருவாக்கிய பத்மஸ்ரீ முனுசாமி ஒருங்கிணைப்பாளர் குணவதி மைந்தன் மற்றும் தமிழ் மக்களால் மன்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆறுமுகம் பெருமாள் வரவேற்புரை நிகழ்த்தினார். செயலாளர் முனைவர் பூங்குழலி பெருமாள் நோக்க உரையாற்றினார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் தலைமை தாங்கி சங்க உறுப்பினர்களை வாழ்த்தி பேசினார். தமிழ் சங்க தலைவர் கலை மாமணி முத்து முன்னிலையில் உரை நிகழ்த்தினார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருகை தந்திருந்த தமிழ் கலாச்சார மன்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டும் நினைவு பரிசும் வழங்கி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சிறப்புரை வழங்கினார்கள். 20ஆம் பட்டம் குரு மகா சந்நிதானம் சீர் வளர் ஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் ஆசி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஜெனிஃபருக்கு ரூபாய் 2000 பரிசளிக்கப்பட்டது. செவாலியே ராச வெங்கடேசனின் கொள்ளுப்பேத்தி ஸ்ரீநிதி திருக்குறள் சொன்னார். விழாவில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த பாரிஸ் பார்த்தசாரதி, வள்ளலார் சங்க தலைவர் ஜெயபாலகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர் மோகன்தாஸ், கவிதை வானில் கலாவிசு, மருத்துவர் கலைவேந்தன், கவிதை கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திருமதி சக்தி, இந்து, கோகுல கண்ணன் நன்றியுரை வழங்கினார்கள். நற்றமிழ் நாவரசி பூங்குழலி பெருமாள் திருக்குறள் உரை வழங்கி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் புதுவை மற்றும் பிரான்சிலிருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன் முறையாக
PPL T20 கிரிக்கெட் போட்டி நாளை துவங்க உள்ள நிலையில் வில்லியனூர் மோஹித் அணிக்கான சீருடை மற்றும் அணிகளுக்கான பாடல் அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் முதன் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சிகேம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர், ஏனாம் ராயல்ஸ், மகேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ், டிராப்ட் அவுட் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசூடு அக்காட் வாரியர்ஸ் என 6 அணிகளை சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றார்கள். புதுச்சேரியில் முதன் முறையாக கிரிக்கெட் T20 கிரிக்கெட் போட்டி பரிசு தொகை இல்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகின்றது. வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் வில்லியனூர் மோஹித் அணி சார்பில் வீரர் வீராங்கனைகளுக்கான சீருடைகள் அறிமுக விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அணி உரிமையாளர், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பங்கேற்று வீரர்களின் சீருடை, விளையாட்டு உபகரணங்கள், இலவச டிக்கெட் மற்றும் மோஹித் அணிக்கான பிரத்யேக பாடல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்டது. மேலும் ரசிகர்கள் அதிக அளவில் பங்கேற்பதற்காக இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றது. கிரிக்கெட் ரசிகர்கள் வீரர்கள் அடிக்கும் பந்தை கேட்ச் பிடித்தால் அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டி முதன் முறையாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விழா குழுவினர் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கோதி அம்மன் கோவில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்த நாள் விழா. புதுவை, காரைக்கால் கள்ளுக்கடை, சாராயக்கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கி கோலாகலமான கொண்டாட்டம். புதுச்சேரியில் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நடேச கவுண்டர், பாஞ்சாலி அம்மாள் தம்பதியருக்கு 5வது குழந்தையாக ரங்கசாமி பிறந்தார். அவருக்கு இன்று 75வது வயது ஆகின்றது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் என்ஆர் காங்கிரசார் விமர்சையாக கொண்டாடுவர். இந்த ஆண்டு 75வது பிறந்த நாளை ஒட்டி கோலாகலமாக தொகுதி முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். காலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் தாய் தந்தை படத்தை வணங்கிவிட்டு கோரிமேடு அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ரங்கசாமிக்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் தொகுதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்தந்த பகுதி கட்சி நிர்வாகிகள் ஏழைகளுக்கு அன்னதானம், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள், முதியவர்களுக்கு போர்வை, பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிலையில் ஸ்ரீ கற்பக விநாயகர் புதுவை மற்றும் காரைக்கால் கள்ளுக்கடை மற்றும் சாராயக்கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை எதிரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகன் மற்றும் சாராயக்கடை உரிமையாளர்கள் தலைவர், செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் வழங்கினார்.
புதுச்சேரி ஆதித்யா வித்யாஷ்ரம் உறைவிடப் பள்ளியில் 1, 2 மற்றும் 3 ஆகிய 3 தினங்களில் புதிய தொழில்நுட்ப அறிவியல் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு அறிவியல் கண்காட்சி படைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த் மற்றும் ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி அற்புதங்கள் கொண்ட பிரம்மாண்டமான படைப்புகள் ஆதித்யா பள்ளியின் இளம் விஞ்ஞானிகளால் விளக்கப்பட்டன. குறியீட்டு முறை AI, XR, VR, AR, MR, அட்வான்ஸ் ரொபாட்டிக்ஸ், தரவு அறிவியல், செயற்கை ஊடகம் கூடுதல், நுண்ணறிவு, விண்வெளி சுற்றுலா, குறைந்த செலவில் நிலையான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பாடு, தகவல் யுகத்தில் 5G விரிவாக்கம், மாறிவரும் உலகில் தொழில்நுட்பங்கள், விவசாயத்தில் பயோடெக்னாலஜியின் சமீபத்திய போக்குகள், ரிமோட் சென்சார்கள், ட்ரோன்கள், பறக்கும் இயந்திரங்கள், கணித நுண்ணறிவு மற்றும் வாழ்க்கை தரம், உள்நாட்டு தொழில்நுட்பம், தேசிய வளங்களை பாதுகாக்கும் பொருட்கள், அறிவியல் மற்றும் சமூகத்தில் தொழில்துறை எழுச்சி, கிராமத்தில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம், அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களை தீர்ப்பது, நமது சூழலில் அறிவியல், குளோபல் நிலைத்தன்மை ஆகிய தலைப்புகளில் 1800க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான அறிவியலின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளை ஆதித்யா பள்ளியில் மழலையர் பிரிவு முதல் உயர்கல்வி பிரிவு வரையிலும் படிக்கும் 3600க்கும் மேற்பட்ட ஆதித்யா மாணவர்கள் காண்பித்தார்கள். ஆதித்யா பள்ளி முதல்வர், துணை முதல்வர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி விளக்கங்களை தருவதற்கு வேண்டிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கினர். 2 மற்றும் 3 ஆகிய 2 நாட்களும் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டு மகிழும் வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. 3/8/2024 அன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். அவர் தம் சிறப்புரையில் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கு நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த கல்வி நிறுவனமாக ஆதித்யா இயங்கி வருவதால் தமிழகத்திலும் இதன் கிளை நிறுவனங்கள் உருவாகி இயங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்வதாக கூறினார். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிறுவனர்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்துவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதேத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையிலிருந்து அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகின்றது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோயிலிருந்து குணமாகி வருவதாகவும், வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டு லூர்து கெபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணி சுவாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தின் திருபலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே
இப்பொழுது ஆயுதங்கள் அன்னைய திருவுருவம் தாங்கி இந்த தேரினை இப்பொழுது அர்ச்சிக்கிறார்கள். இப்பொழுது ஜெபமாலை கொடுக்கப்படும். பவனின் போது தயவு செய்து அன்புக்குரியவர்களை இப்பொழுது இந்த கொம்பாக்கம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு பன்னீர், சந்தனம், தேன் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களும் மாணவர்கள் சிறந்த படிப்பிற்காக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை திதியன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். இதில் நேற்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வலம் வந்து தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட நேர்த்தி கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் கிருபா சங்கர் குடும்பத்தினர், ஆலய நிர்வாக குழுவினர், அமாவாசை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். நடராசனார் அறக்கட்டளை சார்பாக ஆடி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கர்ம வீரர் காமராசர் மக்கள் சேவை இயக்க சார்பில் அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.
அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் காமராஜர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அமாவாசையை முன்னிட்டு கன்னியம்மாள் நினைவாக 37வது மாத அன்னதான நிகழ்வு காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் கௌரவ தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் தேவராசு, செயலாளர் சக்திவேல் கோபு, பொருளாளர் முத்து மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் கூட இருந்தனர். புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் கட்சி தொண்டர்களால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மங்களம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன், முன்னாள் சேர்மன் மோஹித், கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அருகில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேஷ், மோகன்தாஸ், ஐயனார், பாபு, எழில், வெல்டன் குமார், சதாசிவம், சிவா, சிலம்பு, அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சுமங்கலி பூஜை விழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் உடனுரை பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுமங்கலி பூஜை விழா நடைபெற்றது. இதில் மாலை கணபதி பூஜையும் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. ஸ்ரீ சக்கர ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சுமங்கலிக்கு ஆலயத்தில் பாத பூஜையும் கன்னிகா வந்தன பூஜையும் பெண்களின் திருக்கரங்களால் அம்மனுக்கு பால் அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பெண்களுக்கு சுமங்கலி பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி பிராணிகள் நலன் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடை மருத்துவ முகாம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி பிராணிகள் நலன் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கால்நடை கண்காட்சி முகாம் வில்லியனூர் உத்தரவாகினிபேட் அம்பேத்கர் நகர் திடலில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு கால்நடை கண்காட்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கால்நடை உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார்கள். ஆறுதல் பரிசாக கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை, சத்து மாவு, சத்து கரைசல் ஆகியவை அனைத்தும் விவசாயிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. முன்னதாக கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கால்நடை சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தார். தொடர்ந்து மருத்துவர் தாமரை செல்வி சிறந்த கால்நடைகளை தேர்வு செய்தார். புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மருத்துவர் செல்வமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கால்நடை கண்காட்சி மற்றும் சிறப்பு முகாமிற்கு 100க்கும் மேற்பட்ட கால்நடைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த கால்நடை கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை விலங்குகள் நல ஆர்வலர் ஆதித்தன் மற்றும் சிரஞ்சீவி ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு பொட்டலங்களை வாங்கி சென்றனர். இந்த அன்னதானத்துக்கான ஏற்பாட்டினை ஓம் நமச்சிவாய ட்ரஸ்ட் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது.